ஹலோ சொல்றி. டேய் கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? உன் வீட்டுக்கா? இப்ப எதுக்கு நான் அங்க வர சொல்றேன்? டேய் இப்ப எங்களோட வீட்ல யாருமே இல்லடா. என்னது? உங்க வீட்ல யாரும் இல்லையா? ம். அப்படின்னா நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் லேட் பண்ணாம எவ்ளோ சீக்கிரம் முடியுதோ வந்துரு. உன்ன பார்க்கணும் போல இருக்கு. சரி நீ கட் பண்ணு. அடுத்த நிமிஷம் அங்க நிப்பான் பாரு. ஓகேடா. டேய் இப்பதானடா ஃபோன் பண்ண அதுக்குள்ள வந்து நிக்கிற? சரி சீக்கிரம் உள்ள வா. ம். சரி வா உள்ள போலாம். எங்க கூப்பிடுற இப்போ? அடியே என்ன எதுக்கு வர சொன்ன இப்போ? அதுக்கு தானே வர சொன்ன. வா உள்ள போவோம். கொஞ்சம் அமைதியா இருடா. கொஞ்ச நேரம் போகட்டும். ஏய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா அம்மா சடனா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. ப்ராப்ளம் ஆயிடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் வர மாட்டாங்க. நீ கொஞ்சம் உட்காரு. அதெல்லாம் சரி. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்டா. இப்ப எனக்கு பேசுற மூடெல்லாம் இல்ல. உன் மூடெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்றியா? சரி சொல்லு. என்னது? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? ஏய் இதுக்கு பதிலா நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னா இல்லையா? திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. ச்சே. இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும்டா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏய் இப்ப இதுக்கா என்ன இங்க வர சொன்ன? கொஞ்சம் பொறுடி யோசிப்போம். ஓகேவா? என்ன இவ்ளோ நாள் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை வச்சு எத்தனையோ தடவை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கோம். ஆனா இப்ப என்னவோ நீ என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே எனக்கு தோணுது. ஐயோ திடீர்னு உனக்கு என்னடி ஆச்சு? நான் எதுக்குடி உன்னை விட்டு விலகிலாம் போறேன் சொல்லு. கிடையாது, நீ என்னை விட்டு விலகி போற மாதிரி தான் தோணுது. அப்படியா? எதனால உனக்கு அப்படி தோணுது? நானும் 2 வருஷமா உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நம்ம லவ்வ பத்தி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ என்னமோ அவங்க கிட்ட சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? இப்பவாவது உண்மைய சொல்லு. ஏய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? டேய் நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? ஆமாண்டி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன செய்வ? டேய் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதடா. ஆமாண்டி நான் இப்ப கிளம்புறேன். இனிமேல் நம்ம மீட் பண்ண வேண்டாம். இனி உன் வேலையை நீ பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆ? டேய் ம். கொஞ்சம் இருடா. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் இங்க வா, வந்து உட்காரு. உட்கார்றா ம். ப்ளீஸ். இப்ப எதுக்கு என்ன உட்கார சொல்ற? உன் கேரக்டர்லாம் எனக்கு செட்டே ஆகாது. சரி, பிரேக்கப் பண்ண தானே போற? உன் இஷ்டம். அதுக்கு எதுக்கு சண்டை போட்டு பிரியணும்? கொஞ்ச நேரம் உட்காரு. உட்காருடா. ஐயோ. ஹம். சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அவ்வளவுதானே? இன்னிலேந்து நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி விடு. ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ம். டேய் ஆ? இந்தா இத குடி. என்ன இது? மேங்கோ ஜூஸ்ரா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ம். டேய் நான் சொல்றத கேளு. நமக்கு எப்படி இருந்தாலும் பிரேக்கப் ஆக போகுது. கடைசியா என் ஞாபகம் இருக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது குடுக்கணும்ல? ம். பிரேக்கப் பண்ணும்போது எதுவும் குடுக்காம வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ம். 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 சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, உன் இஷ்டம். கிளம்பு. ஆ. 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 ஏய், எனக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா? இந்த ஜூஸ்ல
எதையாவது கலந்தியா? ம், தொண்டையெல்லாம் கவுதே. எனக்கு என்னமோ பண்ணுது. கவ்வும் நல்லா கவ்வட்டும். நான் கலந்தது அப்படி. என்னது? ஏன்டி இப்படி பண்ண? என்னடி கலந்து கொடுத்த? எலிப்பாசனம் கலந்திருக்கேன்டா. இந்த எலி மருந்தாலதான் உனக்கு இன்னைக்கு சாவு. மென்டல். ஏன்டி இப்படி பைத்தியம் மாதிரி பண்ற? நீ என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கல்ல, அதனாலதான் நீ குடிக்கிற ஜூஸ்ல எலி மருந்த கலந்து கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் நீ யமலோகம் போயிடுவ. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. டேய், சும்மா இங்கே கத்திக்கிட்டு இருக்காம சீக்கிரம் போய் ஏதாவது ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக பாரு. இல்லனா இப்படியே கத்தி கத்தி உன் சாப்டரே க்ளோஸ் ஆயிடும். நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுடி. இப்படி நம்பி வந்தவனுக்கு போய் விஷம் வைக்கிறியே, நம்பிக்கை துரோகி. நான் நம்பிக்கை துரோகியா இல்ல நீ நம்பிக்கை துரோகியா? உயிருக்கு உயிரா லவ் பண்ண என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறல்ல, நீ தான்டா துரோகி. டேய் போடா பொறுக்கி, சீக்கிரம் போய் உன் உயிரை காப்பாத்திக்கா. சை. இந்த மாதிரி 4 பேருக்கு பண்ணாதான் பொண்ணுங்களை ஏமாத்தணும்னு எவனுக்கும் தோணாது. யார் வேணுங்க? என் பேரு சரளாங்க. மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்கள பார்க்கலான்னு வந்தேன். அவங்க வீடு பூட்டி இருந்தது, அதான் இங்க வந்தேன். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? தெரியலையேங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கும் தெரியாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தேங்க. ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள பார்க்கலான்னு இங்க வந்தேங்க. இப்ப வந்து பார்த்தா அவங்க வீடு பூட்டி இருக்குது. ஓ, அப்படிங்களா? சரி சரி. அவங்க திரும்பி வர வரைக்கும் நான் உங்க வீட்ல வெயிட் பண்ணலாங்களா? வாங்க, உள்ள வாங்க. ம். வாங்க உட்காருங்க. டோர் அப்படியே ஓப்பன்லயே வைங்க. சரிங்க. ம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏங்க, என்னங்க நீங்க? இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? பாத்ரூம் தானே போகணும். வாங்க காட்டுறேன். ம். இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ம். நீங்க ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. ம். பொண்ணு பாக்குறதுக்கு செம்மையா இருக்கா. அந்த கடவுளா பார்த்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எப்படியாவது இவகிட்ட கடலையை போட்டு கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு நிறைய முகத்துல முடிச்சிருப்போம் போல இருக்க. ஹலோ, யாருங்க வேணும் உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வந்து உள்ள உட்காந்தா என்ன அர்த்தம்? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான் உள்ள வந்தேன். ஹலோ, சும்மா வந்தீங்களா? என்ன நக்கலா உங்களுக்கு? எந்திரிச்சு வெளில போங்க. கதவை திறந்து வச்சிருந்தா நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துருவீங்களா? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வருவாங்களா? வந்து டோரை வேற லாக் பண்ணி வச்சிருக்க. எந்திரியா, எந்திரிச்சு வெளியில போயா. யோ, உனக்கு என்ன காது கேட்காதா? என்ன சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு? நம்மால் வந்துட்டார் போல இருக்கே. எந்திரிச்சு வெளில போயா. இப்ப நீ வெளில போறியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடவா? ஐயோ கத்தாதீங்கங்க, அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். என்னது? இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா? தெரியுங்க, அவர் என் கூட வந்தவர் தான். இதெல்லாம் முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். நீங்க தனியா எல்லாம் வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்பேன். எங்க கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல திருடிட்டு போலான்னு வந்தோங்க. மேல வீடு பூட்டி இருக்கறதால அப்படியே இங்க வந்துட்டோம்.
உங்க வீட்ல நகை பணம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. நாங்க வந்த மாதிரி அப்படியே திரும்பி போயிடுறோம். இல்லன்னு வச்சுக்கோங்க. ஆ, இல்லனா இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஹலோ, என்ன பேச்சு வேற மாதிரி போகுது? நான் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா என்னையே நகை பணம் எடுன்னு மிரட்டிட்டு இருக்கீங்க. இருங்க, உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். ஹம். எனது போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறியா? நாங்க யாருன்னு தெரியுமா? இந்த மாதிரி பூச்சாண்டிக்கு பயந்து ஓடுற ஆளுங்கெல்லாம் நாங்க கிடையாது. ஒழுங்கா போன கொடு. மரியாதையா சொல்றத மட்டும் செய். உடனே வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு நாங்களே எடுத்துட்டு போயிடுவோம். புரியுதா? ஐயோ, என்னங்க நீங்க கொலை அதுன்னு பேசுறீங்க? ஏய், தேவையில்லாம பேசக்கூடாது. ஒழுங்கா உள்ள போய் நாங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரியா இல்லையா? இந்த ஆளுக்கு ஒழுங்கா சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை இழுத்துக்கிட்டு போய் உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு வா. டேய், என்னடா பாக்குற? போடா உள்ள போடா. ம். ஏங்க விடுங்க, சீ, கத்தாத. விடுங்க அண்ணே. ஒரு பொண்ணை தனியா பார்த்ததும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தல. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ, பொண்ணு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சபலப்பட்டது தப்பா போச்சு. மொத்தத்தையும் உருவிட்டாங்களே, வெளியே சொல்லவும் முடியாது. இனிமே யாரு வந்தாலும் வெளியவே நிக்க வச்சு பேசி அனுப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்சேன்னு நினைச்சனே. ச்சே.